ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்களுக்கான லஞ்ச் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறத பார்க்கலாம். நமக்கு லஞ்ச் செய்கிறத விட குழந்தைக்கு செய்கிறது தான் ரொம்பவே குழப்பமாக இருக்கும். என்ன செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும், எப்படி இருந்தால் சாப்பிடுவாங்கன்ற மாதிரியே இருக்கும். அதுதான் இப்போ இந்த வீடியோவில் செய்கிறது எப்படி பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சீரகம், 4லேருந்து ஒரு 5 மிளகு, ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் நான் இஞ்சி சேர்த்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு ரைஸ் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலிஃப்ளவர்லாம் ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். நம்மலாம் மட்டும் பிரிஞ்சி சாதம் செஞ்சு சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கு அது காரமாக இருக்குன்னு கொடுக்க மாட்டோம். இதில் நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இதில் காரம் பார்த்திங்கன்னா மிளகு தான், நான் மிளகுல காரம் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு அரிசி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு கொதித்து வந்ததும் நம்ம விசில் வச்சிடலாம். நான் காய் வேகிற அளவுக்கு விசில் விட்டுருவேன். இது நான் எத்தனை விசில் விடுவேன் பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துருந்தேன் இந்த சாப்பாடு வேகிறதுக்கு. உங்களுக்கு எத்தனை விசிலில் சாப்பாடு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதே நீங்கள் டம்ளரில் வச்சு மசிச்சுக்கோ, இல்லை மிக்ஸி ஜாரில் இப்போ தான் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கூட மசிச்சு கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டிலே வச்சு கையில் கூட நம்ம மசிச்சு கூட கொடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு பல்லாம் முளைச்சிருந்தது அப்படின்னா நல்லாவே அவங்களே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி டம்ளரில் மசிச்சு தான் என்னோடய குழந்தைக்கு கொடுப்பேன். இதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ப்ரீடம் பேபியாக இருந்தாலும் இது தாராளமாக கொடுக்கலாம். நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.